சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை. ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியாளிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு, தாவீது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை கையிலே கொள்ள வந்தேன் என்றான். அர்வானா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி, அர்வானா ராஜயோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு, அர்வானா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக என்றான். ராஜா அர்வானாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி, தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைய வெள்ளி கொண்டான். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக தருவாராக. விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துதல்கள் கூறி வரவேற்கிறேன். லெந்து காலத்தின் இன்னும் ஒரு வாரத்தை கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாரத்தில் நாங்கள் சிந்திக்க போகின்ற பகுதியை வாசிக்க கேட்டோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை. இந்த பகுதியை நீங்கள் கவனித்திருந்தால், இந்த பகுதியிலே சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான பகுதி, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உதாரணமாக வைத்துக்கொள்வோம், நாங்கள் குடும்பமாக அல்லது நீங்கள் தனியாக இருந்தால் தனியாக நீங்கள் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஏதோ ஒரு இடத்திற்கு பிரயாணம் ஒன்றை ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய வாகனத்திலே பிரயாணம் செய்த பிறகு உங்களுக்கு நினைவு வருகிறது, நான் என்னுடைய வீட்டின் முன் கதவை நான் பூட்டாமல் வந்துவிட்டேன். என்னுடைய முன் கதவு பூட்டவில்லை என்று சொன்னால், அதற்கு பின்பு வைப்போம், நீங்கள் போகின்ற பிரயாணம் நீங்கள் ஏதோ ஒரு இடத்திற்கு போய் அங்கு 2-3 நாட்கள் தங்கியிருந்து தான் திரும்பவும் வர வேண்டும். இப்போது அரை மணிக்கு பின்பு கதவை பூட்டவில்லை என்ற நினைவு வருகிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? சரி, கதவை பூட்டாமல் வந்தால் பரவாயில்லை, வந்த பின்பு அதை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் அப்படியே உங்களுடைய பிரயாணத்தை தொடர்வீர்களா? அரை மணி நேரம் தானே வந்திருக்கிறேன், திரும்பவும் வீட்டிலே போய் கதவை பூட்டி விட்டு வரலாம் என்று நீங்கள் அந்த பிரயாணத்திலே வாகனத்தை திருப்பவும் உங்களுடைய வீட்டிற்கு வருவீர்களா? இது சாதாரணமான நாங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற ஒரு விடயம். அதற்கு நீங்களே மறுமொழியை கண்டுபிடிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். வீட்டிலே எத்தனையோ பொருட்கள் இருக்கும். ஆகவே எப்போது உங்களுக்கு நினைவு வருகிறதோ, நான் வீட்டின் கதவை பூட்டவில்லை என்று உடனடியாக அதற்கு பின்பு நீங்கள் எவ்வளவுதான் திட்டமிட்டு எவ்வளவுதான் நீங்கள் போகின்ற இடத்தை போய் சேர வேண்டும், ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு போய் சேர வேண்டும் என்று எவ்வளவுதான் திட்டமிட்டிருந்தாலும் வீட்டு கதவு மூடவில்லை என்று தெரிய வந்தவுடனே உங்களுக்கு அதில் இருக்கின்ற எல்லா காரியங்களும் மறந்து முதலிலே உங்களை ஆட்கொள்ளுகின்ற நினைவு, நான் திரும்பவும் போய் என்னுடைய வீட்டு கதவை பூட்ட வேண்டும். எல்லாம் மறந்து விடுவீர்கள். எங்கு நான் தங்க வேண்டும், எத்தனை மணிக்கு போக வேண்டும், எந்த வீதியால், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்படி நான் திரும்பி வீட்டுக்கு போக வேண்டும். இந்த இலகுவான உதாரணத்தின் மூலமாக இந்த பகுதியை நம்மால் அழகாக விளங்கி கொள்ள முடியும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நீங்கள் எது முக்கியமானதென்று உங்களுடைய வாழ்க்கையிலே நினைக்கிறீர்களோ அதை சுற்றித்தான் உங்களுடைய நினைவுகள் எல்லாம் இருக்கும்.
இதுதான் இந்த பகுதி சொல்ல வருகின்ற தெளிவான எளிமையான செய்தி. அதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய உதாரணத்தை வேதாமத்திலிருந்து பார்ப்போம். சாமுவேல் 2வது சாமுவேல் 24வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலிருந்து ஒரு கதை ஒன்று இருக்கிறது. தாவீது ராஜாவை பற்றிய ஒரு கதை. தாவீது ராஜா ஒரு இடத்திற்கு போகிறார். அந்த இடத்திலே போய் அவர்களுடைய வழக்கத்தின்படி அவர் பலியிட வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் செய்கிறார். அது அந்த காலத்து வழக்கம். அந்த தாவீது ராஜா வாழ்ந்த காலத்திலே அவர்கள் பலிபீடத்தை கட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக பலி செலுத்துகின்ற ஒரு வழக்கம் ஒன்று இருந்தது. தாவீது ராஜா ஒரு பெரிய ராஜா. அப்போது அவர் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார். அங்கு இருக்கின்ற அர்வனா என்ற ஒரு மனிதரை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிட வேண்டி. இப்போது ஒரு பெரிய ராஜா வந்திருக்கிறார். இப்போது இன்னொரு மனிதரிடத்திலே அந்த இடத்திலே இந்த விடயத்தை பற்றி அவரோடு கலந்து உரையாடுகிற போது அந்த அவர்னா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகந்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அவர்னா ராஜோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்ததாக இந்த பகுதி சொல்லுகிறது. அதாவது ராஜா போய் ஒரு மனிதரிடத்தில் பேசுகிறார். அவர் சொல்கிறார், பலியிட வேண்டும், பலிபீடத்தை கட்ட வேண்டும், எனக்கு பலியிட மிருகங்கள் வேண்டும், தேவையான பொருட்கள் எல்லாம் வேண்டும் என்று சொல்லுகிற நேரம் அந்த மனிதர் சொல்லுகிறார், இவையெல்லாம் ராஜாவே நான் உமக்கு கொடுக்கிறேன். இது என்னுடைய கொடை, என்னுடைய கிஃப்ட். அப்போது ராஜா அந்த மனிதரை பார்த்து சொல்லுகிறார். ராஜா அவர்னாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லுகிறது. அப்போது ஒரு பெரிய ராஜா ஒரு மனிதரிடத்திலே தனக்கு தேவையான பொருட்களை கேட்கிற நேரம் அந்த மனிதர் சொல்லுகிறார், ராஜாவே, உங்களிடத்திலே நான் எப்படி பணத்தை வாங்குவது? இதெல்லாம் என்னுடைய கொடை, நான் உங்களுக்கு அதை எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிறேன். அதனால் அந்த ராஜா சொல்லுகிறார், இது கடவுளுக்கு கொடுக்கின்ற காரியம், எனக்கு இலவசமாக எதுவும் வேண்டாம், நீ கொடுப்பது எல்லாவற்றுக்கும் நான் பணம் கொடுக்கிறேன் என்று அந்த பணத்துக்கு அந்த பொருட்களை வாங்கி பலி செலுத்தியதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதி நமக்கு ஒரு அழகான பகுதியை சொல்லி தருகிறது. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் இருதயமும் இருக்கும். இதுதான் இந்த பகுதி சொல்லுகிறது. நீங்கள் எதையாவது சேர்த்து வைப்பதாக இருந்தால் அதை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். ஏனென்றால் எங்கே உங்களுடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கு சொந்தமானது என்ன என்று நாம் நினைக்கிறோம். எந்த காரியம் எனக்கு சொந்தமானது? என்னுடைய வீடு எனக்கு சொந்தமானதா? என்னுடைய வீடு எனக்கு சொந்தமாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே முடிந்த பின்பு அது என்னுடைய வீடு என்று சொல்லி என்னால் சொந்தம் கொண்டாட முடியுமா? என்னுடைய பணம் எனக்கு சொந்தமானதா? என்னுடைய உலகத்திலே இந்த வாழ்க்கை முடிந்து போனால் இந்த பணம் என்னுடையது என்று நான் சொந்தம் கொண்டாட முடியுமா? எந்த பொருளையும் எடுத்து பாருங்கள். நான் என்னுடையது என்று நான் வாழுகிற போது சொல்லுகின்ற எதுவும் என்னுடையது என்று சொல்ல தகுதி இல்லாதது அல்லது பொருத்தம் இல்லாதது. என்றால்
என்னுடையதென்று சொல்வதாக இருந்தால் அது நித்தியமாக எப்போதும் எனக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய பொருள் எதுவும் இல்லை. நான் இங்கு உலகத்திலே அது சுகத்தோடு தைரியத்தோடு நான் என்னுடைய காரியங்களை செய்கிற போது என்னோடு இருக்கிறதே தவிர, ஒருவேளை நான் நோய்வாய்ப்பட்டால், நான் இறந்து போனால், என்னால் செயல்பட முடியாத நிலைமை வந்தால், அந்த சொத்துக்களோ பொருட்களோ எனக்கு சொந்தமானதாக இருக்க போவது கிடையாது. ஆகவே தான் அவர் அழகாக சொல்லித் தருகிறார், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். ஆகவே அந்த பொக்கிஷம் என்று நீங்கள் கருதுவது என்ன? கடவுள் நம்முடைய பொக்கிஷம் என்று கருதுவீர்களா? உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய பொக்கிஷம் என்று கருதுவீர்களா? அல்லது விசுவாச வாழ்க்கை உங்களுடைய பொக்கிஷம் என்று கருதுவீர்களோ? எதை உங்களுடைய பொக்கிஷம் என்று கருதுகிறீர்களோ அங்கேதான் உங்களுடைய இருதயமும் இருக்க போகிறது. அந்த கருத்திலே தான் இந்த லெந்து காலத்திலே பகிர்ந்து கொள்வதை பற்றி பேசப்படுகிறது. ஆண்டவர் இயேசு அழகாக சொல்கிறார், நீங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைங்கள், இங்கே சேர்த்து வைக்காதீர்கள், அதெல்லாம் அழிந்து போகும். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம், நான் ஆரம்பத்திலே உதாரணத்திலே சொன்னது போல, வாகனத்திலே அரை மணி நேரம் போனாலும் வீடை பூட்டவில்லை என்றால் திரும்பி அரை மணி நேரம் வர நான் தயங்குவதில்லை என்றால், எங்கு என்னுடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அங்குதான் என்னுடைய இருதயம் இருக்கும். ஆகவே நாங்கள் உலகத்திலே வாழுகிற போது இந்த லெந்து காலத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அழகான பாடம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த பாடம் நம்முடைய வாழ்க்கையிலே இது எனக்கு சொந்தமானது என்று அடாவடித்தனம் பண்ணி விடாப்பிடியாக பிடித்து வழக்குக்கு போய் போராடி இது என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்னுடைய காரியம் என்று போராடுவதை விட்டு பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க ஆண்டவர் அழைக்கிறார். இதில் ஒரு அழகான பாடமும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஒரு மனிதர் ஒருவர் இருந்தார். அந்த தாவீது ராஜா வாழ்ந்த காலத்தில் என்று வைத்துக்கொள்வோமே, அல்லது இந்த காலத்தில் என்று வைத்துக்கொள்வோமே, அவர் கடவுளுக்கு ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவரிடத்திலே நிறைய ஆடுகள் இருந்தது. அவர் யோசிக்கிறார், நான் இந்த ஆடுகளிலே ஒரு ஆட்டை காணிக்கையாக கொண்டு போய் நான் கடவுளுக்கு கொடுக்க போகிறேன். அவர் அந்த ஆடுகளை போய் பார்க்கிறார். ஒரு அழகான பெரிய கொழுத்த ஆடு இருக்கிறது. இதை கடவுளுக்கு கொடுக்கலாம் என்று யோசிக்கிறார். பிறகு அவர் மனம் சொல்லுகிறது, இந்த ஆட்டை நான் வெளியிலே விற்றால் எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? இதை கொண்டு போய் கிடைத்தால் இதன் மூலமாக கிடைக்கின்ற பணம் கிடைக்காதே. பிறகு அந்த ஆட்டை விட்டுவிட்டு இன்னும் ஒரு ஆட்டை பார்க்கிறார். ஒருவேளை இந்த ஆட்டை கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்கலாமா? இந்த ஆடு மிக விலை உயர்ந்த ஒரு இனமாயிற்றே. இந்த ஆட்டையும் நான் வைத்து அதன் மூலமாக இன்னும் ஆட்டுக்குட்டிகள் வந்தால் எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமே. இதை கொண்டு போய் நான் கடவுளுக்கு கொடுத்து விட்டால் அதிலே கிடைக்கின்ற பணம் எனக்கு கிடைக்காமல் போய்விடுமே. இப்படி ஒவ்வொரு ஆட்டை பார்க்கிற போதும் அந்த ஆட்டின் மூலமாக எவ்வளவு பணம் வருகிறது, எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறார் என்ற சிந்தனை தான் அவருக்கு வருகிறது. கடைசியில் இவர் தேடி 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 மெலிந்ததும் இதற்கும் பயன்பட முடியாதது என்று நினைக்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்து இதை கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்கலாம் என்று அந்த மனிதர் யோசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே அப்படி செய்கிறோம் அல்லவா? வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கின்றது எல்லாம் கடவுளிடம் இருந்து வந்திருக்கிறது என்று நமக்கு தெரியும். அது சுகமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவை எல்லாவற்றையும் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருக்கு நாங்கள் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிற போது நாங்கள் வைத்திருக்கின்ற காரியங்களிலே திறமையானதும் முக்கியமானதும் விலை உயர்ந்ததும் போன்ற காரியத்தை கொடுக்க முயற்சி செய்வோமா? அல்லது மிகவும் குறைவான ஒன்றை நாங்கள் கொடுக்க முயற்சி செய்வோமா? ஆலயத்திலே காணிக்கை எடுக்கிறார்கள். காணிக்கை தட்டு ஒவ்வொருவராக மாறி 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 வருகிறது. நான் என்னுடைய வாலெட்டை எடுக்கிறேன், அதை திறந்து பார்க்கிறேன், அதிலே நிறைய பணம் இருக்கிறதிலே
$100 இருக்கிறது, $50 இருக்கிறது, $20 இருக்கிறது, $10 இருக்கிறது, $5 இருக்கிறது. எந்த பணத்தை நீங்கள் எடுத்து அந்த காணிக்கை தட்டிலே போடுவீர்கள்? நீங்களே மறுமொழியை கண்டுபிடித்து ஆண்டவருக்கு கொடுக்க முன் வருகிற போது எதை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுப்பீர்கள்? இந்த லெந்து காலத்திலே இதை சிந்தித்து பார்க்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.